உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு பவர் ஆவணத்தில் சொத்து விவரம் எதுவுமே குறிப்பிடப்படாத நிலையில் பவர் ஏஜென்ட் அந்த சொத்தினை விற்பனை செய்ய முடியுமா? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் ஸ்ரீதரன் வர்சஸ் ரஞ்சினி என்ற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சொத்தானது விற்பனை செய்வதற்காகவே ஒரு பவர் ஆவணத்தை எழுதி கொடுக்கப்பட்டு இருந்தால் அந்த பவர் ஆவணத்தில் அந்த சொத்தினுடைய விவரமானது குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த பவர் ஆவணத்தில் சொத்து விவரம் எதுவுமே இல்லாத நிலையில் பவர் ஏஜென்ட் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியுமா என்றால் விற்பனை செய்ய முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பவர் ஆவணத்தின் அடிப்படையிலே ஒரு கிரயம் வாங்கியிருந்தால் அந்த கிரயமானது செல்லுமா என்றால் அந்த கிரயமும் செல்லாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது சொத்து விவரமே எதுவுமே குறிப்பிடப்படாத அந்த பவர் ஆவணமானது எதை குறிக்கும் என்று சொல்லுமானால், அந்த பவர் ஆவணமானது அந்த சொத்தினை வெறுமனே பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று கருத வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி